பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்குது பாருங்கள். யெகோவா ரஃபா, யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷலோம், யெகோவா ஒசேனு, யெகோவா சிட்கேனு. அப்படி ஆண்டவருடைய நாமமே அவருடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது யெகோவா ரஃபா, குணமாக்கும் தேவன். நான் உன்னிடம் வந்து குணப்படுத்த முடியாத உன் காயங்களை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆஸ் ஃபார் யூ ஐ வில் கம் வித் ஹீலிங், க்யூரிங் த இன்க்யூரபிள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்மை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையா என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் நம்மை ஒரு ஹோப்லெஸ் என்று குட் ஃபார் நத்திங் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நான் வந்து உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் தே ஆல் கேவ் அப் ஆன் யூ அண்ட் டிஸ்மிஸ்ட் யூ as ஹோப்லெஸ். that good for nothing Zion, சியோன் தேசம், யூதா தேசம் புறக்கணிக்கப்பட்டது. அந்த யுத்தத்திலே கடைசியாக அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். இப்போ எல்லாரும் பாபிலோன் தேசத்தில் அவர்களை பார்த்து கேலியாக அவர்களை விமர்சித்தார்கள். ஆனால் இந்த இடத்திலும் தேவன் அவர்களோடு இருப்பதை நாம் இன்று கண்கூடாக பார்க்கிறோம். நோ ஒன் கேர்ஸ் அபவுட் மீ. எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நினைத்தா, எல்லாரும் என்னை மார்ஜினலைஸ் பண்ணுறாங்க, என்னை ஓரங்கட்டுறாங்க அப்படின்லாம் நினைத்தீர்களானா அவசரப்படாதீங்க, அந்த ஹோப்லெஸ்ஸாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த ஆண்டவருடைய இந்த வார்த்தையானது ஆறுதலை கொடுக்கிறது. அல்லேலூயா. நானும் கூட அதிகமாக காயப்பட்டிருக்கிறேன். ஆனால் திடீரென்று உடனே ஆறாத காயமும் உண்டு. ரஃபா என்று சொல்லும் பொழுது இமீடியட் மிராக்கிளாக உடனே உயிர்ப்பு ஏற்படுகிறது. ஆனால் ஆருக்கா அந்த புது சதை வளர்வதற்கு மருத்துவ ரீதியாகவே காலம் தேவைப்படுகிறது. அந்த சதை வளர்ந்து அந்த காயத்தின் புண்ணை அது மூடும், அது தழும்பு எனப்படுகிறது. அப்போது அந்த தழும்பு ஆருக்கா என்ற தழும்புடன் கூடிய இந்த ஆற்றப்படுகிற காயமானது அது மெதுவாக அது ஆறினாலும் ஆனால் அது இன்னும் உறுதியாக மாறுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது எரேமியா இந்த இடத்திலே கர்த்தரை நம்புகிறார். என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். தேவரீரே என் துதி என்று சொல்லுகிறார். கீ தகலாத்தி அட்டா அப்படின்னா நீரே என் துதி, யூ ஆர் மை ப்ரைஸ். அப்போ அல்டிமேட் வேலிடேஷன் ஆண்டவருக்கு தான் கொடுக்குறார். மற்ற சூழ்நிலைகளோ மற்ற விமர்சனங்களோ மற்ற தர்க்கங்களையோ எதையுமே அவர் நம்பவில்லை. கர்த்தரை மாத்திரமே நம்பி யூ ஆர் மை ப்ரைஸ், நீரே என் துதி என்று ஆண்டவரை அவருக்கே முழு தன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிறார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்க்கும் பொழுது தெலித்தா கியூமி, மார்க்கு 5:41 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிறிய பெண்ணை அவர் எழுப்புகிறார் என்று பார்க்குறோம். ஆண்டவர் அந்த எவூர்வின் ஜெய்ஸ்ரஸுடைய அந்த மகளை குணப்படுத்துவதற்காக தான் அவர் கிளம்புகிறார். ஆனால் வழியிலே நாம் பார்த்த அந்த 12 வருட பெண் அவரிடம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்பொழுதும் ஆண்டவர் பாருங்க, எப்பொழுதுமே அவர்கிட்ட ஒரு டீப் கம்பேஷன், ரொம்ப மனதுருக்கத்தோடு தான் பேசுவார். ஸ்தோத்திரம். பெண்ணே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. டாட்டர், யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ ஹோல் அப்படின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 2:5 பார்க்கும் பொழுது சன், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட பார்க்கும் பொழுது ஒரு 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 நல்ல மனதுருக்கம் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்க்கும் பொழுது மோசேயின் காலத்திலே பிரமாணங்களின்படியாக அவர்கள் அந்த நோயாளியை தொடக்கூடாது. ஆனால் ஆண்டவரோ அந்த குஷ்ட ரோகிகளை அவர் தொடுகிறார். லெப்ரசி பேஷண்ட்னாலும் தொடுகிறார். இந்த இறந்து போன பெண்ணை கூட கையை பிடித்து அவளை தூக்கி தெலித்தா கியூமி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அப்போ பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே இந்த நாள்பட்ட ஒரு நோயாளியை தொடும் பொழுது அவருக்குள்ளே ஒரு ஒரு உயிர்ப்பு ஏற்படுகிறது. அந்த ஹியூமன் டிக்னிட்டி பாருங்கள், எல்லாரும் ஒதுக்கி வைத்து இருக்கும் பொழுது, எல்லாரும் அவரோடு பேசாமல் அவரை தள்ளி வைத்திருக்கும் பொழுது, அந்த ஆண்டவர் அந்த தொடும் அந்த இடத்திலே அவருக்கு ஒரு உயிர்ப்பு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இதே அத்தாரிட்டி அவர் சொந்த அதிகாரத்தோடு குணப்படுத்துகிறார். மோசையின் காலத்திலோ ஆண்டவரிடம் அவர்கள் ஆலயத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொந்த வார்த்தையினாலே குணப்படுத்துகிறார், சொந்த அதிகாரத்திலே குணப்படுத்துகிறார். இதே அதிகாரத்தை அவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் டெலிகேட் பண்ணுறார். அல்லேலூயா, சீஷர்களுக்கும் அதே அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, இந்த சிறு பெண்ணை கூட ஆண்டவர் அவளை எழுப்பும் பொழுது தெஹலித்தா கியூமி என்று அரேமிய மொழியிலே அவளை தொட்டு எழுப்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய அந்த ஒரு ஆச்சரியமான இந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நம்ம பார்க்குறோம். அந்த பெண் உயிர்ப்பிக்கப்படுகிறாள். அப்படிதான் நமக்கு கூட நாம் நம்முடைய வாழ்விலே ஏற்படும்படியான அந்த சூழ்நிலைகளிலே நம்ம புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், நாம் ஓரங்கட்டப்பட்டிருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அந்த பெண்ணை எழுப்புவது போல நம்மை தொட்டு இந்த நேரத்திலே எழுப்புகிறார். ஹல்லேலூயா, தெலித்தா கியூமி என்று சொல்லுகிறார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்வது இந்த நாளிலே நமக்கும் கூட ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா, நீரே என் துதி, கீ தஹிலத்தா அட்டா அப்படி என்று சொல்லும் பொழுது, நான் உம்மையே துதிப்பேன். என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் உம்மை விடமாட்டேன். நீரே என் துதியாக இருக்கிறீர். உயிரோடு எழுந்தவர்கள் ஆண்டவரை புகழ்வார்கள், துதிப்பார்கள், ப்ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்படிதான் ஆண்டவர் நமக்கும் கூட இந்த நாளிலே இதை கேட்கும், இந்த சத்தியத்தை கேட்கும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கூட இப்படியாக ஆண்டவர் குணப்படுத்துவார், உயிர்ப்பிப்பார், காயங்களை கட்டுவாராக. ஹல்லேலூயா. ஜெபிப்போம்.